திமுக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா? இபிஎஸ் சொல்கிறது என்ன? வாங்க டீட்டெயிலாக விரிவாக பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பாம்ஷெல்லே போட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயந்தான் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படுது. திமுக தலைமையிலான கூட்டணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காரு. அப்படியே திமுக கூட்டணியில் அப்படியே சலசலத்து போயிருக்கு இந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி அணுகுண்டை தூக்கி போட்ட விஷயம். இது வெறும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இபிஎஸ் பேசுனது ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸ் மாதிரி தான் இது பார்க்கப்படுது. ஏன் இப்படி இபிஎஸ் சொல்கிறாரு? இதை பற்றின டீட்டெயிலாக இன்டெப்த்தாக தான் இப்போ நம்ம அலசி ஆராய போகிறோம். திமுக கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இப்போ மாறி போயிருக்கு. இது வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்த்து போராடுறதுக்கு எந்த கொள்கையும் இல்லாதவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு ஐடியா போட்டிருக்காங்க, ஒரு டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. நீங்கள் கூட பார்க்கலாம். அதாவது இந்த கூட்டணிக்குள்ளேயே எவ்வளோ உராய்வு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக நிறைய இடங்களை காண முடியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குள்ளேயே நிறையா உராய்வு இருக்குது, கருத்தியல் ரீதியாக நிறைய முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் எல்லா விஷயத்துலேயும் ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்கள் எல்லாருக்குமே பதில் தெரியும், நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதே போல் உள்நாட்சி தேர்தலில் இருந்தே அவங்களுக்குள்ள சீட் ஷேரிங் இஷ்யூலாம் காலங்காலமாக இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக லாஸ்ட் உள்ளாட்சி தேர்தலேருந்து. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடும் கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது. அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜி பார்ட்டியாக இருக்காங்க. சில விஷயங்களை திமுக கட்சியோட விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மிக முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய வெளிப்படையான விமர்சனங்களை கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே நம்ம நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் அதாவது திமுக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களுக்கெல்லாம் பார்த்து பொறுமையாக சில இடங்களில் பொறுமை இழந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களே அறியாமல் அவங்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க என்னமோ திமுக வந்து நல்ல ஆட்சி நடத்துகிற மாதிரியும் அப்படின்னு சண்முகம்லாம் சமீபத்தில் பேசி பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. இப்படி பொருளாதார கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய திமுகவுடைய நிறைய விஷயங்களை எதிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் கூட்டணிக்குள்ளேயே இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் வந்து கூட்டணிக்குள்ளேயே ஒரு புகைச்சல் சொல்லுவாங்கள்ல, அது திமுக வட்டாரத்தில் கடந்த 2 வருஷமாக முக்கியமாக இருக்குங்கிறத தான் எடப்பாடி பழனிசாமி கோடிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் நேர் எதிராக இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுவெளியில் வைக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குமே இண்டிவிஜுவல் ஐடியாலஜி இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக அந்தந்த கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அதாவது கருத்தியல் ரீதியாக பிளவுபட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டியவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் 2026 எலெக்ஷனில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா, அந்த பவரை நம்ம கைப்பற்றிட மாட்டோமா, அந்த பவரை நம்ம தக்க வச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளில் தான் வேறு ஐடியாலஜி இருந்தாலும் வேறு கொள்கைகள் இருந்தாலும் கொள்கையற்ற ஒரு கூட்டணியாக திமுக அலைன்ஸ் இருக்குங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தியலாக இருக்குது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வேறு விஷயங்களோட உடன்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய கோல் எல்லாமே 2026 எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒற்றை கோலை நோக்கி தான் அங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து இந்த தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்குது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அஸ் எலெக்ஷன் கேட்ஸ் க்ளோசர், அதாவது தேர்தல் நெருங்க ஷீட் ஷேரிங்கோடைய டாக்ஸ் வரும்பொழுது அப்போ இந்த கூட்டணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு வெளிப்பட்டுரும். அவங்க கருத்து ரீதியாக ஒன்றா இருக்காங்களா, கொள்கை ரீதியாக ஒன்றா இருக்காங்களா, இல்லை ஒன்லி ஷீட் ஷேரிங்காக தான் ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு எலெக்ஷன் நெருங்க உண்மையான விஷயம் மக்களுக்கு என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. தேர்தல் நெருங்க தான் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பேரம் வரும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பட்ட விஷயங்கள், முரண்பாடான விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் பட்டவத்தனமாக வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வாதமாக இருக்குது. அதனால தான்
திமுக அலைன்ஸ் வந்து தேர்தல் நெருங்க அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு அந்த கூட்டணி உடைவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அனலைஸ் பண்ணி இப்போ சொல்லியிருக்காரு. முக்கியமாக இது வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு அரசியல் வரலாறு அப்படின்னு பார்க்கப்படுது. எலெக்ஷன் வரைக்கும் அந்த ஓட்டுகளை பிரிய விடாமல் பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஃபோக்கஸாக இருக்குது. அதாவது டிஎம்கே அலைன்ஸோட ஒரே ஃபோக்கஸாக இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல அடிக்கோடிட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த டிஎம்கே கூட்டணி வந்து தமிழ்நாட்டுக்கு நிலையான லீடர்ஷிப்பையோ அல்லது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனையோ கொடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுக்க தெரியாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறாரு. அதனால தான் இபிஎஸ் இப்படிலாம் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியை பற்றி உடஞ்சிரும் பிரிஞ்சிரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். இபிஎஸ் சொல்கிறதுல லாஜிக் இருக்க தான் செய்யுது. அதனால தான் திமுக கூட்டணி தேர்தல் வரையும் நீடிக்காது, அதுக்கு முன்னாடியே அது உடைகிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு இபிஎஸ் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பட்டியல் போட்ட இந்த எல்லா காரணங்களும் தான். ஆக இந்த மாதிரி தற்காலிக கூட்டணியை நம்பாமல் நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு முன்னேறுவதற்கான ஒரு நிலையான லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடிய அதிமுகவுக்கு நீங்கள்லாம் வாக்களிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்படி தான் மக்கள் முடிவு பண்ணியிருக்கதா அவரும் போகக்கூடிய பிரச்சார மேடைகளில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்பீச் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க தோணுது. அப்படி தான் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இபிஎஸ் சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. அதாவது திமுக கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி உடையுமா உடையாதா அப்படிங்கிறது இபிஎஸ் சொன்ன ஆருடம் உண்மையிலுமே நிஜத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தேர்தல் நெருங்க நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அது என்னன்னு தெரிய வந்துடும். தேர்தல் முடிஞ்சு தான் அப்படிலாம் கிடையாது, தேர்தலுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ இபிஎஸோட ஆருடம் பலிக்காதா, இபிஎஸ் சொன்னது ஜாதகமாக அரசியலா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.